நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இப்போ தான் புதுசாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் உள்ள வராங்க. அவங்களுக்கும் வீடியோ பார்த்தீங்கன்னா போடணும்னு சொல்லி நம்மளுக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ பிகினர் நான் வந்து இப்போ தான் மொதல் ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா போடலாம். ஓகேங்களா? ஃபோட்டோஷாப் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பாருங்கள். அதுக்கு கீழே உங்களுக்கு தேவையான இந்த 7.0க்கான அப்ளிகேஷனுக்கான லிங்க் இருக்குது. ஓகேங்களா? அதை உங்களுக்கு கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது அந்த வீடியோ பார்த்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கிடுங்க. ஓகேங்களா? இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணால் உங்கள் ஃபோட்டோஷாப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முதல்ல பார்க்கலாம். முதல்ல நாம் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். என்னன்னு சொல்லி பாருங்கள். இந்த இடத்துல இருக்க இந்த இன்ஃபோ நெகட்டிவர் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த கலர்ஸ் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த பேனலையும் க்ளோஸ் பண்ணுறேன். இப்போது நம்மளுக்கு மெயினாக தேவைப்படுறது இந்த லேயர் பேனல். ஓகேங்களா? இந்த சேனல், இந்த பேட்ச், இந்த மூணையும் நம்ம வந்து இந்த இடத்துல வச்சுக்கலாம். இந்த இடத்துல இந்த மாதிரி ட்ராக் பண்ணுறதுக்கு இந்த ப்ளூ பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதில் உங்கள் மவுஸை வச்சு லெஃப்ட் கிளிக் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? இப்போ இந்த கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் மவுஸ் கர்சரை கொண்டாந்து வச்சா இந்த மாதிரி மாறும். உங்கள் லெஃப்ட் கிளிக் பண்ணி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே வரைக்கும் ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி. ஓகேங்களா? இப்போ இந்த டூல் தான் நம்ம வந்து அதிகமாக பயன்படுத்துவோம். மூவ் டூல், அதுக்கு பேர் வந்து மூவ் டூல். ஓகேங்களா? இதுக்கு ஷார்ட்கட் தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. மூவ் டூலுக்கு ஷார்ட்கட் என்னன்னு பாருங்கள். வி. ஓகேங்களா? வி பட்டன். நீங்கள் இப்போது இந்த டூல் எடுத்துட்டேன். இந்த இடத்துல பாருங்கள், நான் வந்து செலக்ட் பண்ணலை. வி கீபோர்டில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த டூல் எனக்கு சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா? ஓகேங்களா? அந்த ஷார்ட்கட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த மூவ் டூல் எடுத்துகிட்டு நீங்கள் ஆட்டோ செலக்ட் லேயர் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, இதையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ பவுண்டிங் பாக்ஸ் அந்த ரெண்டையும் பார்த்தீங்கன்னா டிக் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபோட்டோஷாப்பில் நம்ம செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. இப்போது நாம் வந்து பேசிக் பார்க்கலாம். என்ன அப்படின்னா, நார்மலாக ஒரு டிசைனுக்கு எப்போதுமே முக்கியமான ஒன்று பார்த்தீங்கன்னா சைஸ். அதை நாம் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ உங்கள் ஒரு 6x4 அப்படின்னு ஒரு சைஸ் க்ரியேட் பண்ணணும் நீங்கள். ஓகேங்களா? 6 இன்ச்சு நீளம், 4 இன்ச்சு உயரம் கிரியேட் பண்ணணும். அதுக்கு நாம் என்ன பண்ணலாம்? ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல பாருங்கள் ஃபைல்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணி நியூன்னு இருக்குது பாருங்கள். ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா Ctrl+N. ஓகேங்களா? ஒரு கிளிக் பண்ணால் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இதில் இன்ச்சஸ் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணணும். ஸோ ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எனக்கு என்னென்னா பிக்சல்ஸ் அப்படின்னு இருக்குது. நீங்கள் இதில் போய் பார்த்தீங்கன்னா இப்போ 6:4 இந்த மாதிரி கொடுத்து இதில் வந்து ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிக்சலில் தான் வந்து விழுந்திருக்கும். அந்த அளவு வந்து சரியான அளவு இல்லை. ஓகேங்களா? நாம் இன்ச்சஸில் அளவு வைக்கணும். எப்படி வைக்கிறதுனா ஒன்றும் இல்லை. வித்து எத்தனை 6. டேப்பு கீபோர்டில் டேப் பட்டன் இருக்கும். ஓகேங்களா? அதை ஒரு கிளிக் பண்ணால் இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு மாறிட்டுங்களா? இப்போ ஒரு டவுன் பண்ணால் இன்ச்சஸ், INCHES இன்ச்சஸ் அப்படின்னு வந்துட்டா நெக்ஸ்ட்டு டேப் ஒரு வாட்டி கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் 6 இன்ச்சஸ் வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா ஹைட்டு வந்து 4 இன்ச்சஸ் வைக்கணும். அப்போ 4 கிளிக் பண்ணிவிட்டு டேப்பு கீபோர்டில் ஒரு வாட்டி கிளிக் பண்ணி ஒரு டவுன் பட்டன், அந்த 4 ஆரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு டவுன். இப்போ பாருங்கள் 4 இன்ச்சஸ் 6 இன்ச்சஸ் வந்துடுச்சு. ரிசொல்யூஷன் எவ்வளோ வைக்கணும்? ஓகேங்களா? 300 வச்சுக்கலாம். ஓகேங்களா? ரெசொல்யூஷன் அப்படின்றது என்னென்னா அதோட குவாலிட்டியை நாம் வைக்கிறது. ஓகேங்களா? 72 வச்சா நம்மளுக்கு குவாலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ இதுலேயும் ஒரு 300 வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இதுலேயும் போய் பார்த்திங்கன்னா நம்ம ஆப்ஷன் சேஞ்ச் பண்ண தேவையே இல்லை. ஓகேங்களா? இங்கே இன்ச்சஸ், இந்த இடத்துல நம்மளுக்கு பிக்சல்ஸ் இன்ச்சஸ் தான் இருக்கணும். இதில் போய் நீங்கள் சென்டிமீட்டர்னு சேஞ்ச் பண்ணால் உங்களுக்கு ரிசொல்யூஷன் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆகும். ஓகேங்களா? நீங்கள் இந்த இடத்துல பிக்சல் இன்ச்சஸ் இது எப்போதுமே இதே வச்சுக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள் கலர். ஓகேங்களா? நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா RGB கலரே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நாம் உள்ளே போக போக எந்த கலர் எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இன்னொன்று டாப்பில் இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு தேவையான நேம் கூட நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ 6x4 எனக்கு தேவையான நேம் பார்த்தீங்கன்னா 6x4 அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். இந்த இடத்துல பாருங்கள் கண்டென்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். இதில் நாம் என்ன பண்ணலான்னா ஒயிட் அப்படின்னு இருக்கும். நம்ம பேக்ரவுண்ட் என்ன கலர் வேணுமோ அதுதான். ஓகேங்களா? இதுலேயும் நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையே இல்லை. கவனமாக பாருங்கள். நீங்கள் நியூ கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வித்தில் வந்து உங்களுக்கு தேவையான சைஸ் கொடுங்க. அண்ட் இன்ச்சஸ் இந்த பக்கம் சேஞ்ச் பண்ணுங்கள். ஹைட் வாங்க, உங்களுக்கு தேவையான சைஸ் கொடுங்க. இந்த பக்கம் இன்ச்சஸ். ரெசொல்யூஷன் பார்த்திங்கன்னா 300. இந்த இடத்துல பிக்சல்ஸ் பர் இன்ச்சஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா கலர் மோட் RGB கலர் வைக்கணும். வச்சுட்டு இப்போது ஓகே கொடுக்குறேன். இந்த இடத்துல
நம்மளுக்கு ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் ஆகிருக்கு. ஆனால் இது எனக்கு 6க்கு 4 தான் இருக்கான்னு சொல்லி டவுட் வரும். ஓகேங்களா, இதை நாம் எப்படி செக் பண்ணுறது? ஓகேங்களா, இந்த இடத்துல இமேஜில் போய் பார்த்திங்கன்னா நாம் இமேஜ் சைஸ் அப்படின்னு இருக்கும், இது மூலமாகவும் செக் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு பாருங்கள், கீழே இந்த இடத்த பார்க்காதீங்க, பிக்சல் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை பார்க்காதீங்க. டாக்குமெண்ட் சைஸுன்னு இருக்கிறத பாருங்கள். வித்து எவ்வளோனா, வித்துனா நீளமாக இருக்குது. ஓகேங்களா, அகலம். ஹைட்னா உயரம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இந்த பக்கம் இன்ச்சஸில் தான் இருக்குது. ஓகேங்களா, இன்னொன்று எப்படி பார்க்கலான்னா, இந்த இடத்துல நீங்கள் இந்த ப்ளூ காட்டுது பாருங்கள், இந்த இடத்துல இப்படி ரைட் கிளிக் பண்ணி இமேஜ் சைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி நம்மளுக்கு சைஸ் இருக்கும். ஓகே, இப்போ இது உள்ள ஏதாட்டும் ஒரு பிக்சரை நீங்கள் ட்ராக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இதில் ஒரு மினிமைஸ் பண்ணிவிட்டு பிக்சர் நாம் எப்படி உள்ளே கொண்டு போகிறதுன்னு பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, உங்கள் பிக்சருக்கான ஃபோல்டர் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுங்கள். இந்த பிக்சரை நான் வந்து இப்போ ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்னா, என்னோடய லெஃப்ட் பட்டன் கிளிக் பண்ணி அழுத்தி பிடிச்சிக்கிறேன் மவுஸில். அப்படியே ட்ராக் பண்ணி இந்த மாதிரி ஃபோட்டோஷாப்பில் கொண்டு வந்து இப்படி மேலே ட்ராக் பண்ணி ஒரு ஆரோ மார்க் மாதிரி காட்டுது பாருங்கள். இதுக்கப்புறம் விட்டோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி உள்ளே ஓப்பன் ஆகும். ஓகே, இன்னொரு மெத்தட் என்னன்னு சொல்லி பாருங்கள். ஃபைல் போயிட்டு இந்த இடத்துல ஓப்பன், Ctrl+O ஷார்ட்கட் ஓப்பன் கொடுக்குறேன். டெஸ்க்டாப்பில் எடிட்டிங் அப்படிங்கிற ஃபோல்டரில் நான் வச்சுருக்கேன். ஒருவேளை நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டர் உள்ளேருந்து ஓப்பன் பண்ணணும்னா இந்த இடத்துல போய் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன், எனக்கு இந்த ஒரு பிக்சர் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் கொடுத்தோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த பிக்சரை இந்த டாக்குமெண்ட்டுக்கு எப்படி ட்ராக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை மூவ் டூல் தான் வச்சுருக்கேன். ஓகேங்களா, இந்த ஒரே ஒரு டூல் வச்சு என்ன பண்ணுறேன், இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி கிளிக் பண்ணி இந்த பக்கம் தூக்கி போட்டோம்னா எனக்கு வந்துடுச்சு. பார்த்தீங்களா, நல்லா பாருங்கள், இங்கேருந்து கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணால் நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னா, இந்த இதில் பிக்சர் பார்த்திங்கன்னா ஃபுல் வியூவில் இருக்குது. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா ஃபுல் வியூவில் எனக்கு இல்லை, பாதி தான் தெரியுது. ஓகேங்களா, இதுக்கு நாம் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா, கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கண்ட்ரோல் பட்டன் கிளிக் பண்ணி மைனஸ் கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா, இந்த ஷோ பவுண்டிங் பாக்ஸ் அப்படின்றத டிக் பண்ணியிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த சைஸ் காட்டும். நம்மளோட சைஸ் பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட சைஸ். ஆனால் நம்ம பிக்சர் பாருங்கள், இந்த சைஸையும் தாண்டி பெருசாக இருக்குது. நாம் எப்படி சுருக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணுறேன், இந்த கார்னரில் கொண்டு கர்சரை வச்சுட்டு இந்த மாதிரி சுருக்கிடலாம். ஓகேங்களா, ஆனால் நார்மலாக சுருக்கணும்னா நம்மளுக்கு பிக்சர் வந்து இந்த மாதிரிலாம் போகும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சப்பையெல்லாம் இருந்தால் நம்மளுக்கு பிக்சர் நல்லா இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, கீபோர்டில் ஷிஃப்ட் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இந்த கார்னர்லேருந்து இப்படி ட்ராக் பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ ட்ராக் பண்ணி இந்த பக்கம் கரெக்டாக செட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த பக்கம் கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கரெக்டாக பார்த்திங்கன்னா உள்ளே வந்துடுச்சு. பட் கொஞ்சம் கீழே இருக்குது, அதனால் நீங்கள் இப்படி கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து ஷிஃப்ட் பட்டன் கிளிக் பண்ணி கரெக்டாக வச்சுருக்கோம். ஒருவேளை நம்மளுக்கு மேலே கட் ஆகலாம், கீழே எனக்கு ஃபுல்லாக வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி உங்கள் ஆரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா கீபோர்டில், இதை இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இதை மேலேருந்து பார்த்திங்கன்னா கீழே மேலே கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்னா கீழ் போர்ஷனை கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுதான் நம்ம வந்து ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணி ஒரு பிக்சரை உள்ள ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறது. ஓகேங்களா, ஸோ இப்போ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், டெலீட் பண்ணணும். டெலீட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஒன்றும் இல்லை, இங்கே இடத்துல பாருங்கள் லேயர் பேனல்னு இருக்குது. இந்த இடத்துல இந்த கோபுரம் பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ளூவில் இருக்குது பார்த்திங்கன்னா செலக்டில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இதை கிளிக் பண்ணால் இதுதான் எனக்கு செலக்டில் இருக்குது. கீழே பார்த்திங்கன்னா டெலீட்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணி எஸ் கொடுத்திங்கன்னா டெலீட் ஆகிடும். ஓகேங்களா, இதே உங்களுக்கு டெலீட் பண்ணது திரும்ப வரணும்னா Ctrl+Z ஒரு வாட்டி கீபோர்டில் கொடுத்தா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா, இன்னொன்று ஷார்ட்கட்டில் எப்படி டெலீட் பண்ணுறது, கீபோர்டில் ஆல்ட் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். எல் வந்து 2 தடவை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ஆல்ட் பட்டன் அழுத்தி பிடிச்சிட்டு எல் 3 தடவை எல் கொடுக்கணும். ஓகேங்களா, ஆல்ட்டை கிளிக் பண்ணி அழுத்தி பிடிச்சிக்கிறேன், எல் இந்த மாதிரி கொடுத்தா நம்மளுக்கு பிக்சர் பார்த்திங்கன்னா டெலீட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன ஆப்ஷன் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த கோபுரம் நம்மளுக்கு ரொம்பவே குட்டியாக தெரியுது. இந்த இடத்துல ஒரு ஆரோ மார்க் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணி கடைசியில் இருக்க இந்த ஆப்ஷன் வாங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த 3ஆவதாக பாக்ஸ் ஒன்று பெருசாக இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஓகே கொடுத்துக்கிடுங்க. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்த இடத்துல அந்த கோபுரம் நல்லா பெருசாக தெரியும். ஓகேங்களா, ஸோ இப்போது இது நாம் வந்து இப்போது ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணி ஒரு பிக்சரை நான் ட்ராக் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இப்போ இதை எப்படி சேவ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா, இந்த ஃபைல் போய்க்கிடுங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சேவ் ஆஸ் அப்படின்னு இருக்கும், இல்லை சேவ். நாம் சேவ் ஆஸ் கொடுத்தாலே போதும். சேவ் ஆஸ் கொடுக்குறேன். இடம் கேட்குது எனக்கு,
டெஸ்க்டாப்பில் எடிட்டிங் அப்படின்னு இருக்க ஃபோல்டரில் நேம் எனக்கு பார்த்தீங்கன்னா 6க்கு 4 இருக்கட்டும். ஆனால் இது வந்து நாம் என்ன பண்ண போகிறோன்னா பிஎஸ்டி அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணால் என்ன ஆகும்னா நம்மளுக்கு இந்த ஃபைல் வந்து அப்படியே தான் இருக்கும். இப்போ பிஎஸ்டியில் ஒரு சேவ் பண்ணலாம். ஃபோட்டோஷாப் டாக்குமெண்ட் ஃபைல் தான் பிஎஸ்டி. இப்போ இதை சேவ் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், அதை சேவ் பண்ணிவிட்டேன். இதை நான் க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஃபைல் போயிட்டு பார்த்திங்கன்னா அதில் க்ளோஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். இந்த இடத்துல இருக்கு பாருங்கள், ஷார்ட்கட் Ctrl+W. க்ளோஸ் பண்ணிட்டேன். இதையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போது நான் பிக்சர் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணணும். இப்போ நான் சேவ் பண்ணதை ஓப்பன் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு நாம் என்ன பண்ணலாம்னா மவுஸ் கர்சர் இந்த மாதிரி உள்ளே வச்சு டபுள் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி கேட்கும். ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் Ctrl+O கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்கும். 2. இன்னொன்று, இந்த ஃபைல் போயிட்டு பார்த்திங்கன்னா ரீசெட் ஓப்பன் ரீசெண்ட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? இதில் நாம் இப்போ தான் சேவ் பண்ணோம் 6க்கு 4 பிஎஸ்டி. இதை கிளிக் பண்ணாலும் நம்மளுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். பிஎஸ்டியில் இருந்தால் என்ன ஒரு யூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் திரும்பவும் இப்போது உங்களுக்கு என்னென்னா இந்த தரை தெரியணும், மேலே கட் ஆகலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அப்போ என்ன பண்ணலாம்னா திரும்ப நீங்கள் இந்த மாதிரி அதை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி Ctrl+S கொடுத்தீங்கன்னா அப்படியே சேவ் ஆகிடும். இதில் வந்து திரும்பவும் Ctrl+Shift+S கொடுத்து சேவ் பண்ணணும்னு சொல்லி கேட்பீங்க. ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, ஒரு தடவை நாம் ஒரு ஃபைலை ஃபோட்டோஷாப் டாக்குமெண்ட் ஃபைலாக சேவ் பண்ணிட்டோம்னா நாம் இப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு Ctrl+S கொடுத்தாலே போதும், நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா சேவ் ஆகிடும். அதே ஃபைல் மேலே சேவ் ஆகும். இப்போ இதை வந்து பாருங்கள் நல்லா. நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், இந்த தரைகள் நல்லா தெரிகிற மாதிரி வச்சுட்டு சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் டபுள் கிளிக் பண்ணி அதே பிஎஸ்டியை ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்களா? Ctrl+S கொடுத்ததில் அப்படியே சேவ் ஆகிட்டு. இப்போ இந்த பக்கம் ட்ராக் பண்ணி வச்சு Ctrl+S கொடுக்குறேன். இப்போ திரும்பவும் க்ளோஸ் பண்ணுறேன். இப்போது திரும்பவும் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். இந்த இடத்துல 6க்கு 4 அதை ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்களா, கடைசியாக நம்ம என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணமோ அதில் சேவ் பண்ணோம்னா அது அப்படியே இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதை இந்த இடத்துல ட்ராக் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, ஒரு நியூ டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணி பிக்சர் எப்படி நம்ம ட்ராக் பண்ணணும்னு பார்த்துட்டோம். இப்போ இந்த பிக்சர் பார்த்திங்கன்னா இந்த டாக்குமெண்ட்டை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். திரும்ப ஃபைல் போய் நியூ கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல ஒரு செட்டிங் பாருங்கள், கடைசியாக நாம் க்ரியேட் பண்ணது 4க்கு 6 சைஸ். ஓகேங்களா? நாம் அடுத்து ஒரு நியூ க்ரியேட் பண்ணும்போது பாருங்கள் அதே சைஸ் தான் வந்து நிற்கும். இந்த முறை நான் என்ன பண்ணுறேன், ஒரு 8க்கு 6 அப்படிங்கிற ஒரு சைஸ் வைக்கிறேன். வச்சுட்டு நான் வந்து ஓகே கொடுக்குறேன். கலர் செக் பண்ணணும். இந்த இடத்துல RGB கலர் இருக்குது. ரெசல்யூஷன் பார்த்திங்கன்னா செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? 300. இப்போது ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பிக்சர் இந்த டாக்குமெண்ட் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த டாக்குமெண்ட்டை நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? டாக்குமெண்ட்டை இந்த மாதிரி ட்ராக் பண்ணி உள்ளே ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் எனக்கு என்ன தேவைன்னா, இந்த ஒரே ஒரு போர்ஷன் மட்டும் தேவைப்படுது. இந்த கோபுரம் எனக்கு வேண்டாம். ஓகேங்களா? இந்த ஒரு இடம் மட்டும் தேவை. இதுக்கு நாம் என்ன பண்ணலாம்னா, அது மூவ் டூல் பக்கத்தில் ஒரு டூல் இருக்குது பாருங்கள், ரெக்டாங்குலர் மார்க்கிவ் டூல். ஓகேங்களா? இதுதான் ரெக்டாங்குலர் மார்க்கிவ் டூல். இந்த டூல் என்ன பண்ணுன்னா, எது தேவையோ அதை மட்டும்தான் எடுக்கும். ஓகேங்களா? நம்மளுக்கு எந்த போர்ஷன் தேவையோ அதை மட்டும்தான் எடுக்கும். இப்போது இது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னா, இந்த டூலை செலக்ட் பண்ணிக்கிடுங்க. ஓகேங்களா? ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா M. இப்போது இந்த இடத்துல கிளிக் பண்ணுறேன். லெஃப்ட் கிளிக்கை வந்து விடக்கூடாது. ஓகேங்களா? மவுஸில் உங்கள் கிளிக்கை அழுத்தி பிடிச்சிருக்கணும். இப்போ கிளிக் பண்ணுறேன், அழுத்தி பிடிச்சி இந்த மாதிரி ட்ராக் பண்ணுறேன். ஸோ ட்ராக் பண்ணிட்டேன். இவ்வளோ தான் எனக்கு தேவை, விட்டுட்டேன். இங்கே பார்த்தீங்களா, இவ்வளோ தான் எனக்கு தேவை. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த மூவ் டூல் எடுத்துக்கிறேன். மூவ் டூல் எடுத்து மார்க் பண்ண இடத்த மட்டும் அப்படியே ட்ராக் பண்ணி இந்த இடத்துல விட்டுடுறேன். இப்போ பாருங்கள், எனக்கு என்ன ஆயிருக்குன்னா, நான் எந்த இடத்த மார்க் பண்ணனோ அந்த இடம் மட்டும்தான் எனக்கு இந்த பக்கம் வந்திருக்கு. பார்த்தீங்களா? இந்த எவ்வளோ தேவையோ அதை மட்டும் நாம் மார்க் பண்ணுறது. இப்போ இது வந்து மார்க்கிங் நம்மளுக்கு இருக்குது. இதை எப்படி கட் பண்ணுறதுன்னா, ஒன்றும் இல்லை, செலக்டில் பார்த்தீங்கன்னா டீசெலக்ட் அப்படின்னு இருக்கும். ஷார்ட்கட் பாருங்கள், Ctrl+D. இதை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு செலக்ட், இது கட் ஆகிடும். அப்படி இல்லைனா இந்த ரெக்டாங்குலர் மார்க்கிவ் டூலை வச்சுட்டு இப்படி வெளியில் வச்சு ஒரு கிளிக்கு பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு கட் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல ஒருத்தர் நிற்கிறாரு, இவர் மட்டும் எனக்கு தேவைன்னா இப்படி நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மூவ் டூல் எடுத்துக்கிறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா இவரை மட்டும் அப்படியே ட்ராக் பண்ணி இந்த இடத்துல போட்டுக்கிறேன். பார்த்தீங்களா நம்மளுக்கு எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்குன்ட்டு. ஸோ அது பிக்சல் கம்மியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு தெரியலை. ஓகேங்களா? இன்னொன்று, இதை வந்து ஜூம் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஒன்றும் இல்லை, கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டன் ப்ளஸ் பட்டன் இதை நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஜூம் ஆகும். ஓகேங்களா? எப்போதுமே ஒர்க் பண்ணும்போது இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வியூ வச்சு ஒர்க் பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, டாக்குமெண்ட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது. நீங்கள் ஒரு பேசிக்காக இப்போ தான் ஃபோட்டோஷாப்பில் வாரீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஒரு பக்கம் இருந்து இந்த பக்கத்துக்கு ஒரு பிக்சரை நாம் எப்படி உள்ளே ட்ராக் பண்ணுறது, எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஒரு விஷயமாக நம்ம கற்றுக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நாம் அடுத்து என்ன பண்ணலாம், ஒரு பிக்சரை எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோஸை நாம் வந்து பிகினர்ஸ்க்காக நாம் அப்லோட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.